நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம். 12 ராசி, அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா, அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது நடக்குது, கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும். ஏன்னா நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா, கெட்டது நடந்துகிட்ருக்கா, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20% செட் ஆகும். சரிங்களா? 15-20% கண்டிப்பாக வேலை செய்யும். ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும். அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை, ஜாதகத்துலேயும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, மன உளைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குரு வந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, கடகத்திலேருந்து மிதுனம். கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார், ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா, இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா, எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மாத பலன்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20% பேசும். இது பொதுவாக நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க. 20-25 வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும். ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது 100% செட் ஆகாதுங்க. ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும். ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும், அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 6ஆம் இடத்துக்கு வக்ரமாய் போயிருக்கிறதுனால திடீர் சில மாற்றங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதுவும் இந்த மாதம் வந்து பாருங்கள், சூரியனை குரு பார்க்குறது சிவராஜ் யோகம், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். செவ்வாயும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால சில மாற்றங்கள், திடீர் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வேலையே இல்லை சொல்லிகிட்டு இருக்க மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். முயற்சி பலிதமாகும், முயற்சி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதேமாதிரி 6ஆம் இடத்துக்கு குரு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு வக்ரமாய் உங்களுக்கு மிதுன ராசிக்கு வரனால 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம். அப்போ நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல கடன், எனக்கு 6ஆம் இடங்கிறது கடன், அப்போ கேட்ட கடன் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகள், சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஏன்னா குரு இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா புனிதப்படுத்திடுவார். பார்க்குற இடத்த உங்களுக்கு நல்லா வளர்த்தி விட்டுருவார் உங்களுக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநிலம் பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதும், சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது பார்க்க போகிறீங்க. சூரியனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து குரு பார்வையில் இருந்து அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறனால சில விஷயங்கள் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? அதுமாதிரி ட்ராவலிங் மூலமாக சில சக்ஸஸ் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்காமல் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா சூரியன் குரு பார்த்துனாலே சிவராஜ் யோகமாக உங்களுக்கு மாறிடும். நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், சில வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் இந்த மாதம்.
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு யார்? 4ஆம் அதிபதி. வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறனால, அதுவும் குரு பார்வை இருக்கிறனால, ஒரு வீடு வாங்குறது, இல்லை வாகனம் வாங்குறது, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயங்கள் இருக்காது, சுப விரயங்களாக தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயத்துக்காக, நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் டிசம்பர் மாதம் அவரும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. அது 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ தொழிலுக்காக முதலீடு போடுறது, தொழிலில் வெற்றி பார்க்குறது, அது ஒரு பிரான்ச் இல்லாமல் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அதுக்காக நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லபடியாக உங்களுக்கு அமைய போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். கேட்ட இடத்துல கடன், கேட்ட இடத்துல உதவி, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? உடம்புல பிரச்சனைங்க சார், ஹெல்த் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் ஒரு ஸ்டெடி ஆக மாட்டேங்குது, உடம்புல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு உங்களை விட்டு விலக போகுது. ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க. அதேமாதிரி பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஆசைப்பட்டது, உங்கள் மனசுக்கு பிடிச்சது, இதெல்லாமே இந்த மாதம் நிறைவேறப்போகுது. ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் எல்லா மகர ராசிக்காரங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது, பார்க்க போகிறீங்க. பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.